வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நந்தம்பாக்கத்தில் இருக்க ட்ரேட் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தாய்லாந்து இன்டர்நேஷ்னல் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் தாங்க நடக்குது. அதை பார்க்க தான் வந்திருக்கோங்க. இந்த ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ஜனவரி 14th ஜனவரி 19th வரைக்கும் நடக்குதுங்க. காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் நடக்குதுங்க. இங்கே ஃபர்னிச்சர் ஃபேரும் நடக்குது, தாய்லாந்து ஷாப்பிங் ஃபெஸ்டிவலும் நடக்குது. இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்கங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிடலாங்க. போன உடனே பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டில் என்னென்ன பொருள் எல்லாம் ஃபேமஸாக இருக்கோ அது எல்லாமே இங்கே ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. தாய்லாந்து ஃபெஸ்டிவல்னால், தாய்லாந்து இன்டர்நேஷ்னல் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல்னால் தாய்லாந்து நாட்டில் மட்டும் வரலைங்க. தாய்லாந்து, ஈரான், ஆப்கானிஸ்தானம், வியட்நாம், சிங்கப்பூர், உகாண்டான்னு சொல்லிட்டு நிறைய நாட்டில் இருந்து, இன்டர்நேஷ்னலில் இருந்து எல்லாருமே வந்து அவங்களோட கலை பொருட்களை இங்கே வந்து சேல்ஸுக்காக, விற்பனைக்காக வச்சுருக்காங்க. அதுதான் இந்த ஷாப்பிங் ஃபெஸ்டிவல். அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு பொருளை வாங்கினோன்னா தாய்லாந்துக்கு போய் தான் அந்த பொருளை வாங்கணும்னு கிடையாது. அந்த பொருள் எல்லாமே நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். அதே போல் மலேசியாவாக இருக்கட்டும், இந்தோனேஷியாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலேருந்து வந்திருக்காங்க. துருக்கி, நேபாள், கொரியா, இந்த மாதிரி சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12 ஊர்லேருந்து வந்திருக்காங்கங்க. ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது எதுவுமே வந்து நம்ம நாட்டோடது கிடையாது, இன்டர்நேஷ்னலில் இருந்து தான் எல்லாரும் வந்திருக்காங்க. ஒவ்வொரு பொருளுமே கலைநயமிக்க பொருட்கள் எல்லாமே அவங்க கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றுமே ரொம்ப யூனிக்காக இருக்குது. நம்ம வந்து சிங்கத்தை பார்த்த உடனே நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்துக்காச்சு. ஏன்னா நம்ம சிங்கப்பின்னாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலைப்பொருட்கள், ட்ராயிங்கு, ஓவியத்தெல்லாம் வரைஞ்சி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த யானையை பார்த்தோன்னா அப்படியே செம்மையாக இருந்ததுங்க. அந்த யானை மேலே அழகாக வச்சுருக்காங்க. இது மட்டும் வச்சாலே போதுங்க, வீடு அப்படியே ஃபில் ஆகிடுங்க. ஸோ யானை வச்சாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டக்குன்னு இப்படி வந்து கடந்து போயிட முடியாது. ஸோ ஒவ்வொரு பொருளுமே, அந்த சூரியனாக இருக்கட்டும், அந்த சூரியன், குதிரை, 7 குதிரை பூட்டிய அந்த வாகனமாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு ஒன்றுமே கலைநயமிக்கதாக இருக்குது. அதுவும் யானை கேட்கவே வேணாம். இந்த ராதே கிருஷ்ணரும் ரொம்ப அல்டிமேட்டாக சூப்பராக இருந்தது. இந்த ராதே கிருஷ்ணரும் இது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ராதே கிருஷ்ணன் சொல்லிட்டு, அதே மாதிரி கிளாக்கு, அதாவது கடிகாரம், விதவிதமான கடிகாரங்கள், அந்த காலத்து கடிகாரங்கள் சொல்லிட்டு, அப்புறம் புது வடிவு, பழைய காலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான கடிகாரங்கள் எல்லாமே இங்கே சேல்ஸுக்காக வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சில நம்ம எக்ஸ்போக்கெலாம் போகும்போது 50 rupees கொடுத்து போனால் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒர்த்து தாங்க. ஏன்னா அவ்வளோ ஷாப்பு, அதாவது அவ்வளோ கடைகள் போட்டு வச்சுருக்காங்கங்க. பெரிய, அதாவது நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்ன்றது ரொம்ப பெரிய ஒரு வளாகம். ஸோ இந்த ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய ஷாப்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. 50 rupeesக்கு ரொம்பவே வர்த்து. அதுவும் இல்லாமல் ஃபர்னிச்சர் எக்ஸ்போவும் சேர்த்து போட்டிருக்காங்க. ரெண்டையுமே நம்ம பார்த்துட்டு வரலாம். அதே போல் இப்போ ஒரு ஈரான் போய் ஒரு பொருளை போய் நம்ம வாங்க முடியுமா? ஸோ ஈரானில் என்னென்ன கிடைக்கும், அதில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்காங்க. ஆப்கானிஸ்தானத்தில் என்னென்ன ஃபேமஸ்ஸு அப்படின்றது எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த இடங்க செம்மங்க. இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் காட்டுற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா மினியேச்சருங்க. குட்டிங்க, கையில் ரொம்ப குட்டியான ஒரு டாய்ஸுன்னு சொல்லலாம். எல்லாமே டாய்ஸு, அதாவது ஃபிஷ்ஷு, அதே மாதிரி ஃப்ரூட்ஸு. நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் கூட ரொம்ப பெருசாக தான் வச்சுருப்போம். இங்கே இன்னும் கூட ரொம்ப குட்டியாக கையில் வச்சாலே தெரியல பாருங்கள். ஃபிஷ்ஷு இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய அவ்வளோ அழகழகாக அவ்வளோ குட்டியாக வச்சுருக்காங்கங்க. அப்படியே கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த ஸ்டால், அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்களுக்கான ஸ்டாலுங்க. மினியேச்சர் டாய்ஸுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருப்பாங்க மினியேச்சரு. அதாவது குலோப்ஜான் வந்து 4 கிண்ணத்தில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுருக்காங்கங்க. அதை கிட்ட போய் பார்த்தோன்னே தான் தெரிஞ்சுது. ஸ்வீட்ஸு, நிறைய ஸ்வீட்ஸை போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் குட்டி ஐட்டம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஷாப்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பட் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கூப்பிட்டு வந்தீங்கன்னா இதை பார்த்தாங்கன்னா நிச்சயமாக நின்றுடுவாங்க இந்த இடத்துல. நானே நின்றுட்டேங்க இந்த இடத்துல. அவ்வளோ குட்டியாக இருக்குங்க. அதை நம்ம வந்து ரொம்ப, இப்போ நான் கேமராவில் சரியாக தெரியல, பட் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதாவது வண்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வண்டை வந்து அவ்வளோ குட்டியாக வச்சுருக்காங்க. ஸோ டாட்டாய்ஸாக இருக்கட்டும், குட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக வச்சுருக்காங்கங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஊர் ஆளுங்க இல்லை, எல்லாமே வெளிநாட்டவர்கள்.
ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நிறைய வச்சுருக்காங்க. இதே மாதிரி இந்த ஃப்ளவர் செக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சூரியகாந்தி பூ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகழகான பூக்கள் எல்லாம், அதாவது நம்ம ஊரில் இல்லாமல் அவங்கவுங்க ஊரில் என்னென்ன இருக்கும், வியட்நாமில் என்ன இருக்கும், உகண்டாவில் என்ன இருக்கும், அப்புறம் துருக்கியில் என்ன இருக்கும், இந்தோனேஷியா, அப்புறம் டைபெட்னு ஒரு ஊர், மலேசியான்னு ஒரு ஊருன்னு சொல்லிட்டு எல்லாருமே சூப்பராக நிறைய அவங்கவுங்களோட கலைப்பொருட்கள், இந்த பூக்கள் எல்லாம் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ஹெவியாக தாங்க இருந்தது. நிறைய கூட்டங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி தான் வந்து, அதாவது ஜனவரி 14th தான், 14th அன்றைக்கி நான் போயாச்சு. 15th அன்றைக்கிலேருந்து நாளையிலேருந்து கூட்டம் நிறைய வரும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் அந்த நட்ஸுங்க, பாதாம், பிஸ்தா, அப்புறம் பூசணி விதை, அதுக்கப்புறம் வந்து சூரியகாந்தி விதை, திராட்சை, இந்த மாதிரி சொல்லிட்டு நட்ஸ் எல்லாமே பார்க்கும்போதே அப்படியே ஃப்ரெஷ்ஷுங்க. அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப குவாலிட்டியான இதெல்லாமே வச்சுருக்காங்க. பார்த்துட்டா இந்த இடத்தையும் மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்தையுமே கலந்தும் நம்ம வாங்கிக்கலாம், அப்படியும் ஒரு செக்ஷன் இருந்தது. அதே மாதிரி இந்த லைட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எப்போவுமே தாய்லாந்து எக்ஸ்போன்னு போட்டுறாங்கன்னா நிச்சயமாக மிஸ் பண்ணாமல் போயிடுங்க. ஏன்னா அந்த தாய்லாந்து இன்டர்நேஷ்னல் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வந்து இந்த ட்ரேட் சென்டரில் வந்து வருடத்திற்கு 3 முறை நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். 3 முறையோ 4 முறையோ நடக்குது. ஸோ ஒவ்வொரு முறையும் நான் வந்து பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒர்த்தாக இருக்குங்க பார்க்குறது. எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க, எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய இருந்ததுங்க. நான் வந்து கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் வீடியோ. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். ஏன்னா அவ்வளோ அளவுக்கு நீங்கள் மெதுவாக ரசித்து பார்த்துட்டு நீங்கள் போகலாம். உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த வந்து தாய்லாந்து இன்டர்நேஷ்னல் ஷாப்பிங் ஃபெஸ்டிவலை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இந்த ஸ்லிப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 700ன்னு சொல்லியிருந்தாங்க, ஃபிக்ஸட் ப்ரைஸுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ ஒன்றுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ சொல்லிக்கலாம், நான் வந்து சிங்கப்பூர் ஸ்லிப்பர் வாங்கியிருக்கேன், வியட்நாம் ஸ்லிப்பர் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது, டைம் போனதே தெரியல. ஸோ கொஞ்சம் வீடியோ எடுத்தோம், அதுக்கப்புறம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்துட்டு நிறைய ஷாப்பு, அதில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மினியேச்சர் ஐட்டம் சொல்லிட்டு ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது பார்த்தீங்களா, அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த ஃப்ளவர்ஸு, ட்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு நிறைய இது போட்டிருந்தாங்க, நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. எல்லா ஸ்டால்ஸையும் எடுக்கல, ஒரு சில ஸ்டால்ஸை மட்டும்தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் ஏகப்பட்டதுங்க. எல்லா ஷாப்லேயுமே ஆள் இருந்துக்கிட்டே இருக்காங்க, நிறைய கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ பொங்கலை முன்னிட்டு இன்னுமே நிறைய பேர் வருவாங்கன்னு அவங்களும் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. நம்மளை நம்பி நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள நல்லபடியாக நம்ம வந்து பார்த்துக்கணும். அதனால் வந்து எல்லோரும் வாங்க, வந்து நீங்கள் வந்து எல்லோரும் வந்து இது பண்ணுங்கள். வாங்கலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு போயிட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு வாங்க. நிறைய கூட்டம் வந்தால் தான் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லைங்க, ஃபர்னிச்சர் எக்ஸ்போவும் நடக்குது. சரி, அதையும் இதே வீடியோவில் போட்டால் நல்லா இருக்காது, இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன். ஃபர்னிச்சர் எக்ஸ்போ அதுவும் நடந்துகிட்ருக்கு. அதுவுமே எக்கச்சக்கமான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே, அதுவும் வந்து ரொம்ப அழகழகான டிஃப்ரெண்ட்டான ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்குது. உங்கள் வரவேற்பறையை எந்த அளவுக்கு அழகுபடுத்த முடியுமோ அதுக்கான பொருட்களும் இருக்குது. ஸோ அனைவருமே வந்து பாருங்கள். இது வந்து ஜனவரி 14th ஜனவரி 19th வரைக்கும் தாங்க நடக்குது. ஸோ அனைவரும் வந்து பாருங்கள். இது நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் தாங்க நடக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.